அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள், கண்ணியமிக்க ரமலானுடைய 26வது நாளில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் இந்த ரமலானில் அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை வைத்திருக்கிறார். இந்த ரமலானிலே அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை திறந்து வைக்கிறான், நரகத்தை மூடி வைத்திருப்பதாக சொல்கிறான். அதே போன்று ஷைத்தானை விலங்கிட்டிருப்பதாக சொல்கிறான். சுவர்க்கத்தை ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தஆலா அவரை அலங்காரம் செய்யும்படி சொல்கிறான். இப்படி பல சிறப்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ரமலானை ஒருவன் அடைந்ததற்கு பின்னாலும் இதில் இருக்கக்கூடிய நரகத்தினுடைய விடுதலை, இதில் இருக்கக்கூடிய மக்ஃபிரத் மன்னிப்பு, இதில் இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை தேடாமல் ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்வான் என்றால் அவன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவன் நாசமாகட்டும், அவன் அழிந்து போகட்டும், அவன் இல்லாமல் போகட்டும் என்று அவர்களுக்கு எதிராக, இப்படியாக நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே, சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான், என் அடியான் என்னிடத்தில் வருவான், என் அடியான் என்னிடத்தில் நெருங்குவான், அல்லாஹ் என்னிடத்தில் அவன் கையை ஏந்துவான், ஷஹருடைய நேரம் என்னை அழைப்பான், அவனை நான் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன், அவனின் பக்கம் ஒரு ஜான் நெருங்கினால் நான் அவனின் பக்கம் நான் ஒரு மூலம் நெருங்க தயாராக இருக்கிறேன், அவன் நடந்து என்னை தேடினால் நான் அவனின் பக்கம் ஓடி வர காத்திருக்கிறேன், வானத்தில் இருந்து பூமி வரைக்கும் அவன் பாவங்களை செய்திருந்தான், அவனுக்கு நான் வானத்திலிருந்து பூமி வரை நான் மகிழ்புறத்தை கொடுப்பதற்காக காத்திருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் தயாராக இருக்கிறான், நாங்கள் யாரும் தயாராக இல்லை. நாங்கள் இந்த ரமலானில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதற்காக, பாவங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்காக இன்னும் தயாராக இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இப்படி வாய்ப்பை அல்லாஹ் தந்ததற்கு பின்னாலும் இதை யார் பிரயோசனப்படுத்தவில்லையோ, சுகமாக இவர்களுடைய வாழ்வில் இதை இல்லாமல் ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களை விட சுரஸ்தவாதிகள், அவர்களை விட கெட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இந்த ரமலான் இன்னும் ஓர் தினங்களினால் நம்மை விட்டு கடந்து செல்ல போகிறது. நாம் அந்த ரமலானை அனுப்பும் போது எங்களை மன்னித்து சென்ற ரமலானாக, எங்களுக்கு மக்ஃபிரத்தை தந்த ரமலானாக, எங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தந்த ரமலானாக, எங்களை நரகத்தில் விடுதலை செய்த ரமலானாக வழி அனுப்புவதற்கு நாம் இன்னொரு முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருத்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.